ஜூலி பேசுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க யாரு ஃபர்ஸ்ட்? அவங்க எப்படி தளபதி பற்றி பேசலாம்? டிவிக்கை பற்றி அவங்க எப்படி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன திராணி இருக்குது? அவங்களுக்கு என்ன ஒரு என்ஜின்ஸு, என்ன வெஞ்சன்ஸு? இன்னைக்கு டீம் இல்லை இன்னைக்கு டிஎம்ஏ கூட சேர்ந்துக்கின்னு இன்னைக்கு அவங்க கொடுக்குற பணத்துக்கு இவங்க வந்து குனிகிறாங்க. இது அந்த ஒரு பொம்பளைக்கு அறிவு இல்லை. பீ துண்டாலா சோறு துண்டாலாவோ? பீ துண்டாலா சோறு துண்டாலா? இல்லை நான் சொல்கிறேன், நான் எது கேட்குறேன்னா இன்னைக்கு தனியார் இருந்து தனியார் இங்கே பாருங்க, இன்னைக்கு கூட சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு கூட சொல்கிறேன், ஜூலி ஒரு ஆளை பொருட்படுத்தாம அதெல்லாம் ஒரு டமாஸ்ன்ற ஒரு கதையை எடுத்துக்கிட்டு எங்கள் ஆளு இன்னைக்கு பாரு, இங்கே கூட்டத்தை பார்த்தீங்களா? நம்ம தான் ஜூலின்ற கதை கான்செப்டை உள்ள இழுக்காதீங்க. ஜூலின்ற கான்செப்டை வேஸ்ட்டு, அதெல்லாம் வேஸ்ட்டு. இவங்களும் ஒரே நிமிஷம், ஒரு ஜூலின்றவங்க ஒரு கண்டஸ்டன்ட் இப்போ ஒரு மரியாதை குத்தாம பேசுகிறோம். ஆனால் அந்த தொட்டிக்கு பீ துண்டுறது கூட அறிவுதில்லை. புரியுதுங்களா? இப்போ ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க அடுத்த தளபதி தான் வாசலுக்கு வந்து 500 ரூபாய் தரோம் வாங்க கொடி பிடிக்க நின்னாங்க. யாருமே போல. நாங்க சொன்ன எங்க அண்ணா வராங்க ஈவினிங், அவரு வேணும்னே பிளான் பண்ணி 9 மணிக்கு வர வேண்டிய மீட்டிங். ஒரு நிமிஷம் 9 மணிக்கு வர வேண்டிய ஓட்டுக்காரரு 12 மணிக்கு வந்தாரு. ஏன்னா எங்க அண்ணனுக்கு பிளாக் கொடுக்கணும். அவருங்க என் அண்ணனுக்கு பிளாக் கொடுக்கணும். தானா சேர்த்த கூட்டம் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் சேர்த்த கூட்டம் கிடையாது. நாங்க தான் வருவோம், நாங்க தான் ட்ரெண்ட் ஆகும். புரியுதுங்களா? அவர் வந்து போடுற இதெல்லாம் இருக்குல்ல, முதல்ல அதை போய் பண்ண சொல்லுங்க. இந்த 10 நாள் அவரால் முடிக்க முடியுமா? ஆனா எங்க அண்ணன் 5 வருஷத்துல முடிக்கலனாலும் அவர் செய்வாரு. செய்யறதுக்கு அட்லீஸ்ட் அந்த முயற்சிக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நேத்து அதுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. நான் அங்க இருந்தேங்க, அண்ணா வண்டி இங்க இருந்தது. லேடிஸ் வராங்கப்பா வழி விடுங்கன்னு நான் ப்ரூஃப் காட்டுட்டா. நான் அண்ணனை எங்க நின்று பார்த்தேன்னு இருங்க வரேன். நான் எங்க நின்று இருந்தேன் தெரியுமா? பின்னாடி நின்று இருந்தேன். ஆனா அண்ணனை என்ன இங்க போக வச்சாங்க. அண்ணன் கிட்ட நிக்கிறேன், நான் அண்ணன் கிட்ட நிக்கிறேன். அங்க இருந்த பொண்ணு இங்க கொண்டு வர வச்சாங்கன்னா சேஃப்டி இல்லாமலே கொண்டு வர வச்சாங்களா? எத்தனை ஆம்பளைங்க எனக்காக வழி விட்டாங்க தெரியுமா? அது என்ன பண்ணுங்க சேஃப்டி இல்ல. ஜூலி இப்ப வர சொல்லுங்க. அந்த ஜூலிய நான் கிழிச்சு அழுப்புவோம் நாங்களா. நேத்து பயத்துல வந்து நைட் வந்துட்டு வந்தா, நேத்து நைட் ஓடி பயத்துல ஓடி வந்து நேத்து நைட்டு பேச போயிட்டாலே. இன்னைக்கு வர சொல்லுங்க, இப்ப வர சொல்லுங்க. எங்க முன்னாடி முன்னாடி பேச சொல்லுங்க ஜூலிய. எங்க முன்னாடி பேச சொல்லுங்க ஜூலிய. கிழிச்சு அனுப்புறோம். ப்ரோ ஜூலில அதெல்லாம் என்ன ப்ரோ பேசுறீங்க? கிட்னி திருநாள கிட்னி அந்த கிட்னி அரைச்சு சட்னி தோசை சட்னி தொட்டு சாப்பிட சொல்லுங்க. கிட்னி திருநாள கிட்னி அந்த கிட்னி அரைச்சு தோசையில ஊத்தி சாப்பிட சொல்லுங்க. அதே கிட்னி கிட்னி திருவதா சுத்தி நிக்குது. பெங்களூர்ல வந்து பேட் வாட்ச் எல்லாம் பேசுறாங்க லேடிஸை பார்த்துட்டு. அதெல்லாம் என்ன லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லையா அவங்க கிட்ட? எங்க அண்ணா எப்பனா லேடிஸை பத்தி என்ன பேசியிருக்காரா? லேடிஸை பத்தி சீஃப் மினிஸ்டர் எங்க விஜய் தான். ஓகேங்களா? நாங்க யாரும் தற்கொலை கிடையாது. சரிங்களா? எங்களை ஏன் தற்கொலை சொல்றாங்க தெரியுமா? ஒரு அரசியல் அறிவே இல்லாத ஒரு சீஃப் மினிஸ்டரை நாங்க உட்கார வச்சிட்டோம். அதனால நாங்க தற்கொலையா இருக்க மாட்டோம். கண்டிப்பா கிடையாதுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இப்ப எங்க தளபதி வந்து சொல்லிருக்காரு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. சுத்தமா பாதுகாப்பு ரொம்ப கேவலப்படுத்துறாங்க, ரொம்ப ட்ரோல் பண்றாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் பதிலடி எங்க தலைவர் வந்து சரிங்களா? அந்த ஜூலிக்கு வேற வேலையே கிடையாது. அது ஏற்கனவே வந்து ஒருத்தர இத்தனை பேர் வந்து எதிர்க்கிறாங்க. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? சொல்றேன் ப்ரோ, இது சுத்திலையும் ட்ரக்ஸை போட்டு வித்து ஊரை ஏமாத்திக்கிட்டு நடு ரோட்லயே கஞ்சா அடிக்கிறது, நடு ரோட்ல இன்ஜெக்ஷனை போட்டு போதையில சுத்துறது, இது எல்லாமே இந்த ஏரியாவில் நடக்குது ப்ரோ. இதுக்கு பொண்ணுங்களுக்கு சேஃப்டி கிடையாது, ஆண்டிங்களுக்கு சேஃப்டி கிடையாது, பசங்களுக்கு குட்டி பசங்களுக்கு சேஃப்டி கிடையாது, எதுவுமே சேஃப்டி கிடையாது. அவளால ஒன்னும் ஆட்ட முடியாது. டிவிக்கே தான் நீ என்ன பேசணுமோ பேசிக்கோ, என்ன புடுங்கணுமோ புடுங்கிக்கோ, ஆட்சிக்கு வரணுமா உன்னால முடிஞ்ச
பாத்துக்கோமா. எங்களுக்கு டிவியில் சான்ஸ் கிடைக்கல, நாங்கள் படத்தில் நடிக்கல, ஆக்ட் பண்ணல, எங்கள் சொந்த கடையை கூட நாங்கள் பணமாக எடுக்க தயார். எங்கள் கையில் கோல்டு இல்லைன்னு சொல்லி நான் இப்போ கோல்டு இறக்கி காட்டுறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு எலெக்ஷன் டேட்டில் 4000 ரூபாய்க்கு நான் கோல்டு இறக்கி காட்டுறேன். பர் கிராமம் நான் தரேன். மொத்தமாக பாலியிலேருந்து எல்லாமே எடுக்கிறேன். அது 8 வருஷம் கழிச்சு என்னோட கனவு இன்னைக்கு இந்த வருஷம் ஓப்பன் ஆச்சா, அது விஜய் அண்ணனால மட்டும்தான் உண்மை. இது 200% உண்மை. 8 வருஷம் கூலியெல்லாம் ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது. அதுக்கிட்ட போய் ஒரு ஏதாவது கேளு, ஒரு மண்ணாங்கடி கிடையாது. இதுதான் ஜல்லிக்கட்டு பண்ணா, ஒரு மண்ணாங்கடி கிடையாது. அவங்களெல்லாம் விஜய் டிவியோட தூக்கி அனுப்பி விட்டுரு. விஜய் டிவி க்ளோஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதை வீட்டுக்கு அனுப்பி விடு, இல்லை ஊருக்கு பேக் பண்ணு. அதெல்லாம் கிடையாது. இதுதான் ஒரிஜினல், இதான் உண்மை. கீச்சிடும். தமிழ்நாடு கவர்மெண்ட் மொத்தத்தையும் வந்து ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில் கொடுத்து மொத்தத்தையும் வந்து ஏடிஎம் கார்டு கட்டி கிரெடிட் கார்டுன்ற பேரில் மொத்த தலைக்கும் திணிச்சிட்டு ஒவ்வொருத்தனுக்கும் 5 லட்சம் 10 லட்சம் கடனை கொடுத்துட்டு அவன் தலையில் லோனை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கும் அந்த குடியை தான் காரணம். அந்த வைன் ஷாப்பை மூடு, அந்த வைன் ஷாப்பை மொத்தத்தையும் மூடு. அதை குச்சி குடும்பத்தில் எல்லாரையும் போய் அடிக்கிறான், சண்டை போடுறான், பிரச்சனை பண்ணுறான். அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இருக்கு, ட்ரக்ஸு, ஆல்கஹால். இது மட்டும்தான். இதனால ஒரு ஆளுக்கும் சேஃப்டி கிடையாது. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. திருச்சியில யார் பண்ணிக்கிறா? விஜய் அண்ணன் தான்ப்பா சிஎம். நான் தான் சொல்றேன், திருச்சி எங்க வேணா போய் நில்லு, விஜய் அண்ணா தான் சிஎம். முக ஸ்டாலின் நாங்க இன்னைக்கு யூடியூப்ல எப்படி போட்டுக்கிறோம், மொத்தத்தையும் இறக்கி போடுவோம். தமிழ்நாட்டில் தக்காளி வெங்காயம் கூட என்னால இறக்க முடியும். கிலோ கணக்கில் 5 ரூபா 10 ரூபாய்க்கு என்னால இறக்க முடியும். அது இந்த டிஎம்கே காரன் தானே ஒரு மயிலும் பண்ண முடியாது, இறக்கவும் முடியாது. அது டிவிக்கு அண்ணன் வந்தா எல்லாத்துக்கும் 1 ரூபாய்க்கு தக்காளியும் தரலாம், 1 ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஒரு ஃப்ராடு, மொத்தத்தில் ஃப்ராடு. அவனுக்கு கும்பலில் கோயந்தா போட்டு ஒரு பில்டிங்ல இது வெறும் டிவிக்கு ஸ்டாலின் ஒரு பில்டிங்கை மட்டும் தான் கட்டுறான். ஆனால் அது அவன் பேர்லயே கட்டுறான், அவன் பிள்ளைக்கே கட்டுறான், அவன் பிள்ளைய வெளிநாட்டில் படிக்க வைக்கிறான். மற்றவங்களுக்கு என்ன மயிரை செஞ்சான் அவன்? எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு நீங்க கேக்குறீங்களா ஓட்டா மாறாதுன்ட்டு, வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு எல்லாரும் வராங்க ப்ரோ. நான் கூட வேலையில தான் வரேன். எதுக்கு ஒரு மாற்றம் வந்துடக்கூடாது அந்தான்ட்டு. சீமானை பத்தி அவர் கேட்டார்ல, சீமான் வந்து தமிழ் தேசியம் சொல்லி சுத்தி நிற்கிறார் ப்ரோ. ஆனா என்ன சொன்ன, இந்த கூட்டம் ஓட்டா மாறாதா? நாங்க ஓட்ட போடுறோம், விஜய் அண்ணா சிஎம் சீட்ல உட்கார வைக்கிறோம். தெளிவா சொல்றேன், புது ஆளை வர வச்சா யாரா இருந்தாலும் எதிர்ப்பு கொடுக்கதான் செய்வாங்க. போலீஸ் இல்ல, நாளைக்கு மிலிட்டரி வரும் பாரு, அண்ணனுக்காக மிலிட்டரி கும்பலே இறங்கும் பாரு. எலெக்ஷன் டைம்ல மிலிட்டரி கும்பல் மொத்தமா வரும். அன்னைக்கு போலீஸ்லாம் ஓரங்கட்டி அமெரிக்கா, யூகே, ஜெர்மனி எல்லா இடத்துக்கும் ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துன்னு சொல்லிட்டு ₹1 எடுத்துன்னு வரல. சட்டசபையில் கேள்வி கேட்டா வேலை பேப்பர் தூக்கி காமிக்கிறாங்க. ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. யங்ஸ்டர்ஸ் நாங்கள் படிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிருக்கோம். அதுக்கான எக்கோ சிஸ்டம் கிரியேட் பண்ணாங்களா, ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாங்களா? எதுவுமே இல்லை. பாலிசி விஷயம் எதுவுமே இல்லை. இப்போ தளபதி வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டர்பிரினர்ஸ்லாம் 25 lakhs கொலாட்ரல் ஃப்ரீ லோன் தரேன்னு சொல்லியிருக்காரு. கொலாட்ரல் ஃப்ரீ லோன் எவ்வளோ பெரிய தெரியுமா? ஒரு லேண்ட் எதுவுமே இல்லாமல் லோன் கிடைக்கலாம், ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்துட்டு தளபதி வந்தா அடுத்த தலைமுறையே மாறும், எல்லாமே மாறும். தளபதி வரணும். நான் சொல்றேன் பேர், என்கிட்ட ரியல் எஸ்டேட்ல ப்ராப்பர்ட்டி, நான் சொல்றேன், என்கிட்ட ரியல் எஸ்டேட்ல ப்ராப்பர்ட்டியில எக்கச்சக்கமா மார்க்கெட்டிங் பண்ணுகிறேன். ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் விஷயமே இல்லையா? மனசு தான் முக்கியம். அதான் என்ன மனசு தாயா விஜய் என்ன உண்மையா? நான் சொல்றேன்யா, மனசாட்சியோட சொல்றேன்யா. என்கிட்ட ரியல் எஸ்டேட்ல மார்க்கெட்டிங்ல எக்கச்சக்கமா பிளேஸ் இருக்கியா. அதுல நம்ம விஜய் என்ன வந்தாருன்னா அதுல ஃப்ரீயா வீடை கட்டி இல்லாதப்பட்டவங்களுக்கு வீடு கொடுப்பாரியா, இல்லாதப்பட்டவங்க வாடகைக்கு தங்குறவங்க எல்லாருக்கும் வீடு ஃப்ரீயா கொடுப்பாரியா. அது இந்த மனுஷன் பண்ணுவாரியா? டிஎம்கே பண்ணுவாராயா? நியாயமான கேள்வி. பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. அதுல எப்படி கொள்ளை அடிக்கலாம், எப்படி ட்ரக்ஸை வித்து ஊரை ஏமாத்தலாம் தான் பாப்பாரு. வேற என்னடா பாயிண்ட்? அவங்க குடும்பம் மட்டும் அப்புறம் இன்னொன்னு 150 ரூபா சரக்கை குத்து ஊரை ஏமாத்துறானே தவிர மைண்ட் எல்லாத்தையும் குழப்பி வச்சுக்கிறான். உண்மை இதுவே. அது இரியா வீரனு எல்லாமே என்னென்ன சரக்கு வித்து ஊரை ஏமாத்தி வச்சுக்கிறான். அதுல ஒரு கோட்டை 150 ரூபா 20 ரூபா லாபம் அடிக்கிறான். 20 ரூபா லாபம் அடிக்கிறது. அது ஒரிஜினல் ரேட்டு வெறும் 60 ரூபா தான். பாண்டிச்சேரியில போ ஒரு கோட்டை 60 ரூபாய்க்கு இறக்கலாம். ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா? லோக்கல் சரக்கை குத்து எல்லா மூலையும் கெத்து வச்சுக்கிறான். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு. இதுவே வேணா இன்டர்நேஷனல் குவாலிட்டியில ஏர்போர்ட்ல வைக்கிறான் பாத்தியா, அந்த மாதிரி குவாலிட்டியில இறக்கி எல்லாரும் சாப்பிட்டோம், ஜாலியாக குடும்பத்தோட சாப்பிட்டோம் இல்லையா? மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணு. ஆல்கஹால், ட்ரக்ஸ், இன்ஜெக்ஷன், மாத்திரை, ஓசிபி என்னென்ன மயிர் இருக்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு. ஒரு ட்ரக் இருக்கக்கூட தமிழ்நாட்டில். தமிழ்நாடுனா இந்தியா இல்லை, அமெரிக்கா மாதிரி இருக்கணும். அமெரிக்கா இன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாடு வேணும் எங்களுக்கு. அது வேணும்னா விஜய் நம்ம வந்தாதான் முடியும். தமிழ்நாட்டில் இருந்து எல்லாமே மாறணும்.
பெண்களுக்கும் சேஃப்டி கிடைக்கணும். இந்த கூட்டத்திலே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஜூலி பார்த்து நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம தளபதி ஜெயிக்கணும். இந்த வந்த எல்லா கூட்டமும் தளபதிக்கு ஓட்டு போடணும். திராணி இருந்தா சொல்லிக்கிறாரு, அந்த வார்த்தையை நீங்க வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இது மிகப்பெரிய ஒரு போராட்டமா உருவாக்கப்படும். சொல்லிட்டேன், திராணி இருந்தா தில்லு இருந்தா இந்த வார்த்தையெல்லாம் நீங்க விடக்கூடாது. என்ன நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க அண்ணன் ஜெயிக்க மாட்டாரா? யோ, எங்க அண்ணன் கை காமிச்சாருன்னா அடுத்த முதல்வர் இல்ல பிரதமர் ஆகிடும். அவர் சொல்றாரு, ஒண்ணு சொல்றேன், இந்த திராணி இருந்தா தில்லு இருந்தா அந்த வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இதுக்கு நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். அப்படி நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா உங்க மேல புகார் அளிக்கப்படும், கேஸ் போடுவோம், சாலை மறியல் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம். இது வன்முறையை கையெடுக்க மாட்டோம். ஆனா சட்ட ரீதியா நாங்க போவோம். ஆனா இந்த வார்த்தையை நீங்க வாங்கி ஆகணும். இந்த திராணி தான் எங்க அண்ணனை பார்த்து நீங்க கேட்டீங்களே, மிகப்பெரிய தப்பு. இதுக்கு நீங்க பின்வெளியை ரொம்ப சந்திக்க வேண்டியாகும், பார்த்துக்கோங்க. தளபதி தான் சிஎம். பயங்கரமா இருந்தது, நல்லா இருந்தது. கண்டிப்பா கொளத்தூர் தொகுதியில் அவர் நிற்க வைக்கிற ஆள் தான் வருவாங்க. எங்கள் அண்ணன் தான் ஜெயிப்பார். நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். பெண்களுக்காக கண்டிப்பாக அவர் வருவார். நாங்கள் எல்லாரும் அவருக்காக தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இந்த கொளத்தூர் தொகுதி கண்டிப்பாக அவருக்காக தான் போடுவோம். தளபதி ஆட்சி முக்கியம், ஆட்சி முக்கியம். இது தானா சேர்ந்த கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம். நான் கோயம்புத்தூர் போயிருக்கேன், பாண்டிச்சேரி எல்லாம், மதுரை, கார்குடி, நெல்லூர், ஸ்ரீரங்கம், ஆந்திரத்தை வந்திருக்கேன் நான். இந்த விஜய் எப்போ நான் எங்கே போனால், எந்த ஊரில் போனால் போகிறேன், வியாபாரம் பரவலாம். டெய்லி ஒரு 10,000 20 ரூபா 20,000 ரூபாய் கிடைக்குமோ, பரவாயில்ல. புரியல? டைம் இருக்குது. ஆந்திரா வரும் பேர் இருக்குது. அந்த பவர் கல்யாணம், ஆந்திரா பவர் கல்யாணம் கூட அவர் விஜய் இந்த பேர் இருக்குது. வியாபாரம் பரவாயில்ல, குஷியாக இருக்குது, பிரேமாக இருக்குது. தெலுங்கு, ஆந்திரா தெலுங்கு பேசுகிறா. நான் அந்த பவர் கல்யாணம் தெரியுமா, சிஎம் ஆந்திரா, அங்கே வந்திருக்கேன். விஜயனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த தமிழ்நாடுனா இந்த விஜயனா இந்த ரொம்ப பிடிக்கும்.